ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது நமக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் ஒரு முழுமையான தகவலை நாம் இப்போ பார்க்க இருக்கோங்க. ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் இறுதிக்குள்ளார நமக்கு வெளியிட போகிறதா தகவல்கள் எல்லாமே குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ மார்ச் மாதம் இறுதிக்குள்ளார டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகளை நாம் அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகளுக்காக ஒட்டுமொத்த மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணுற மக்கள்களுக்கு நமக்கு ஒரே ஒரு பதிலடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22 லட்சம் தேர்வர்கள் மத்தியில் 18 லட்சம் தேர்வர்கள் தேர்வை எழுதினாங்க. அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் பார்த்திங்கன்னா தேர்வு முடிவுகளை இன்னமும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு நாளுமே இணையதளத்தை பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ 7 லட்சம் பேர் பார்த்திங்கன்னா இணையதளத்தை பார்ப்பதனால ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க, இன்றைக்கா நாளைக்கா இன்னும் சற்று நேரத்திலேயா, இப்படி தேர்வர்கள் குழப்பத்தோடையே இருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இந்த தகவல் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய திருப்பத்தை நமக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ குரூப் 4 உடைய முடிவுகளை நாம் எப்படி அறிந்து கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் மார்ச் 20ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு வெளியிட போகிறதா நமக்கு தகவல்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ குரூப் 4ல் இந்த கட் ஆஃப் இருக்குன்னா நீங்கள் குரூப் 4 ரிசல்ட்டை பார்க்கலாம். இந்த கட் ஆஃப் இல்லைன்னா தயவுசெய்து குரூப் 4 ரிசல்ட்டு நீங்கள் பார்க்கவே வேண்டாங்க. ஸோ கம்யூனிட்டி வைஸாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜென்ரல் கம்யூனிட்டியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 31% இடஒதுக்கீடு, ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு 135 மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலே போதும் குரூப் 4ல் உங்களால் செலெக்ஷன் ஆக முடியுங்க. அடுத்து பிசி கம்யூனிட்டியை நம்ம பார்க்கலாம். ஸோ 26.5% இடஒதுக்கீடு, ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு 130 மதிப்பெண்கள் இருந்தாலே போதும் உங்களால் குரூப் 4ல் செலெக்ஷன் ஆக முடியும். அடுத்து பிசி முஸ்லீம் கம்யூனிட்டியை நம்ம பார்க்கலாம். 3% இடஒதுக்கீடு, 125 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் போதும் உங்களால் குரூப் 4க்கு பணி வாய்ப்பில் செல்ல முடியும். அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகரிக்கு 20% இடஒதுக்கீடு. ஸோ இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 121 மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலே போதும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்குங்க. அடுத்து எஸ்சி கம்யூனிட்டியை பார்க்கலாம். 15% இடஒதுக்கீடு. ஸோ இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு 115 மதிப்பெண்கள் இருந்தாலே போதுங்க. அடுத்து எஸ்சிஏ கம்யூனிட்டியை நம்ம பார்க்கலாம். ஸோ இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 105 மதிப்பெண்கள் இருந்தாலே போதும் பணி வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து எஸ்டி கம்யூனிட்டி பார்க்கலாம். 1% இடஒதுக்கீடு. ஸோ ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு 100 மதிப்பெண்கள் இருந்தால் போதும் இவர்களுக்கு பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பிடபிள்யூடி, எக்ஸர்வீஸ்மேன், டிரான்ஸ்ஜெண்டர் மற்றும் டெஸ்டியூட் விடோ இந்த மாதிரி கேட்டகரிக்கு 90லேருந்து 100 மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலே போதும் குரூப் 4ல் பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். ஸோ நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.